நகையை வாங்கி வச்சிருக்கிறேன் எங்க பொண்ணுகிட்ட வாங்கி. நகையெல்லாம் வாங்கி வச்சு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற மிடில் கிளாஸும் கொஞ்சம் கீழே தான். நாங்கள் இந்த வீடு கட்டத்தெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு 6 சவரம் இருக்கும். இது எங்க சொந்தக்காரர் தான் வீடு. நாங்க வந்து இப்போ காசு கொடுத்து வீடு கட்டின்னு லீஸுக்கு வந்தோம். பார்த்தி பண்ண செயல் வந்து அது நெகிழ வைக்குது, எங்களை அழ வைக்கிற மாதிரி ஒரு செயல் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்து போச்சு. மண்ணில் வேலை செய்யணும், அதுக்காக இப்பயும் காலில் தொட்டு கும்பிடுறேன். நான் ஒதுக்கி ஒரு ஏன் அப்படிலாம் பண்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களும் எங்களுக்காக தனியா நேரத்தை ஒதுக்கி எங்களையும் கூப்பிட்டு பாராட்டி நமக்கு தங்க செயின் சங்கிலி அன்பளிப்பா கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே அதனாலே கூப்பிட்டு எங்களை வாழ்த்து தெரிவித்தார். அவ்வளோ நகையை தொழிச்சாக அவங்க என்ன பாடுபடுவாங்கன்றதான் எங்க மனசுக்குள்ள முதல்ல ஓட்டம். ரோட்ல ஏன்னா டீ குடிச்சு வாங்க பத்மா பத்மா நிலையத்தை சொல்லி கை கொடுத்துட்டு போறாங்க. சுப்பிரமணியோட மனைவி பத்மா அப்படின்ற காலகட்டம் இருந்தது. இப்போ பத்மாவுடைய கணவர் சுப்பிரமணி ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. இப்போ இந்த ஒரு மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை வந்து யாருக்குமே வந்து தெரியாது. இப்போ இந்த ஒரு மாதம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லா நடிகர்கள்லேருந்து ப்ளஸ் அரசியல்லேருந்து உங்கள் ஏரியாலேருந்து எல்லாருக்குமே வந்து உங்களை வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்குள்ள இருந்த ஒரு நேர்மை தான் காரணம். இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 500 1000 இருந்தால் அதை எடுத்துகிட்டு தான் போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு நகையை வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த சமூகத்துக்கு வந்து பெரிய ஒரு முன்னுதாரணமாக வந்து இருந்திருக்கீங்க. இப்போ அதை நினைக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படிக்கா இருக்குது? இப்போ ஒரு மாதம் முன்னாடி யாரும் தெரியாத பத்மா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே உலக லெவலில் வந்து தெரியுறாங்க அப்படின்ற போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கக்கா? கண்டிப்பாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயம். யாருக்குமே தெரியாதுன்னும் போது எல்லாருக்கும் தெரியுது இல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணி, பத்மாவுடைய கணவர். இந்த பத்மா யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லையா? நிறைய பேர் இப்போ வந்து பத்மா வந்து பேச்சு பொருளாக இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து இன்னமா வாழ்த்துறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் கொடுத்து வாழ்த்துறாங்க. முதலமைச்சர் வாழ்த்துனாங்க, ரஜினிகாந்த் ஐயா வாழ்த்தினார், பார்த்திபன் ஐயா வாழ்த்தினார், சலானி ஜுவல்லரி ஐயா வாழ்த்தினார், கிரண்குமார் லலிதா ஜுவல்லரி ஐயா வாழ்த்தினார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பேர் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம், இவங்க வாழ்த்துறதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்மாமா தான். இவங்க செஞ்ச செயல் தான். இவங்க செஞ்ச செயல் என்னன்னாக்கா, ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சாப்பாட்டு பை மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த பைக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு டப்பா இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் நகைகள் இருந்திருக்கு. என்கிட்ட காட்டினாங்க. எல்லாம் தங்க மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி இவங்க கம்பெனி சூப்பர்வைசர்கிட்ட போய் ஒப்படைச்சோம். அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. எல்லாம் தங்கம் தான் சொல்லிட்டு அவெல்லாம் கலந்து பேசி மொத்தமாக பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிர்வாகத்து மூலியமாக அவங்க காவல் நிலையத்தில் ஒப்படைத்தோம். ஆர்பூர் காவல் நிலையம், பாண்டி பஜார் அங்கே ஒப்படைத்தோம். ஒப்படைத்ததுக்கப்புறம் அவங்களும் சரி பார்த்தாங்க. அப்புறம் நகர்த்தொழிற்சவருக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அவரும் வந்தார். ஆய்வாளர் ஐயா இருந்தாங்க. அவங்க முன்னிலையில் ஒப்படைச்சார். அந்த ஆய்வாளர் ஐயா பார்த்து அவரை கூப்பிட்டு சொல்லி எல்லாம் சரியாக இருக்க பாருப்பா, இந்த அம்மா தான் ஒப்படைச்சாங்க நகையை, இந்த அம்மா பேர் பத்மா, இவங்களை பற்றி அவரும் சொன்னார். அவரும் சரி பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு சரியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த நிகழ்வு அங்கே ஸ்டேஷனுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எங்களை வெளியே உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. இவ்வளோ தான் நடந்தது. மறுநாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை கூப்பிட்டாங்க. அங்கே போனோம். இந்த அம்மாவுக்கு வந்து வாழ்த்து சொன்னார். நல்லா விசாரித்தார். இந்த அம்மாவை பற்றி என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. நாங்களாம் எல்லாம் சொன்னோம். இந்த அம்மாவுக்கு வந்து சால்வு போர்த்தி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான காசு சொல்லி கொடுத்தாங்க. மிக்க மகிழ்ச்சியமாக போயிட்டு வாங்க, உங்கள் பணி சிறந்த பணி அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலைங்களா, ஐயா குமாரகுருபரன் ஐயா, சென்னை மாநகர கமிஷனர் அவர்களும் இன்னும் இந்த போன்ற அதிகாரிகள் மற்றவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்த்தினாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தினால. எல்லாரும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்களும் விரும்புகிறோம். அது எங்களை பெருமை பற்றி தான் சொல்ல, மற்றவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். அது மக்களுக்கு நல்ல செய்தி போய் சேரணும். இதை பார்த்து நிறைய பேர் வந்து இதே மாதிரி ஏன்னா பொருட்கள் கிடைச்சா அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாது, எடுத்து ஒப்படைக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி பேர் புகழெல்லாம் கிடைக்கணும். அதான் எங்களுடைய ஆசை. இப்போ எங்களுக்கு கிடைச்சிக்கிற புகழ் எல்லாமே வந்து அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் சேரும். ஒரு காலத்தில் வந்து சுப்பிரமணியோட மனைவி பத்மா அப்படின்ற காலகட்டம் இருந்தது. இப்போ வந்து அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இப்போ பத்மாவுடைய கணவர் சுப்பிரமணி அப்படின்னு இந்த ஏரியாலேயே நண்பர்களும் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. மனைவி பேரை சொல்லி கணவர் பேர் சொல்லும்போது ஒரு பெண்ணு தான் எல்லாத்துக்குமே வந்து நல்ல செயல் செய்யறதுக்கு உண்டான காரணங்கள் எல்லாம் ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணுடைய கணவர் நான் சொல்லி நான் பெருமைப்படுறேன். இந்த நகையை மூலையும் எடுத்து காட்டினாங்க.
அது நகைன்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல கவரிங் நகை தான் இருக்கும்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா தங்கமா இருக்கு. பார்த்த உடனே நாங்கள் என்ன நினைச்சோம்னாக்கா, இது யாருடைய பொருளோ, எப்படி தொலைச்சாங்களோ, பாவம் தொலைச்சவங்க எதுக்காக வச்சிருந்தாங்களோ, அவங்க மனநிலை என்ன, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பார்த்த உடனே எங்களுக்கு அவங்களுடைய கஷ்டம் தான் வருது. நம்ம ஒரு சின்ன சம்பவம் ஒரு அரை சவரம் ஒரு சவரம் வாங்கினால கம்மியா இருக்கிற ரேட்டு வாங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ விலை தங்கத்தினுடைய விலை உச்சத்துல இருக்கு. அப்போ அவங்களுடைய அவ்வளோ நகையை தொலைச்சாக அவங்க என்ன பாடுபடுவாங்கன்றது தான் எங்க மனசுக்குள்ள முதல்ல ஓடின ஓட்டம். அந்த ஓட்டத்தினுடைய நிலைப்பாடு தான் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சது. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்கு. நான் கூட ஒரு 1,75,000 ரோட்ல கடந்து எடுத்து ஒப்படைச்சேன். கமிஷனர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் நான். அந்த அனுபவம் தான் வரும். அன்னைக்கு என்ன நடந்ததோ அதுதான் அன்னைக்கு சின்னதா இருக்கும்போதே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நினைச்சோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொகையா இருக்கும்போது அதெல்லாம் மற்றவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய இதுல நம்ம ஆசைப்படக்கூடாது, தவறு. ஆமா இவ்வளவு பொருளை விட்டு வந்துட்டியாமா, நீ நேரம் எவ்வளவு செட்டிலா இருக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் நிலையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் சாரி பார்த்து சும்மா விளையாட்டு சொன்னோம்பா அப்படின்னு சொல்லி போயிடும். இப்போ வண்டியில போறவங்க வரவங்க எட்டா செட்டில் ஆயிருக்கலாமே, என்ன விட்டு யார் விட்டுனாக்க யார் எடுக்கிறது, அதெல்லாம் தப்பு இல்லையா? நான் சும்மா சொன்ன மாட்டு போயிடும். கீழே கிடக்குது, அது ஒப்படைக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்க செஞ்சிருக்கோம். அதனுடைய வேல்யூ வச்சு நீங்க பண்றீங்க, அது சந்தோஷமா இருக்கு. விழிப்புணர்வா போட்டோம் இந்த பிரச்சனைகள். போதான் சரியா இருக்கும். பெரிய விஷயம்னா நான் மறுநாளே வேலைக்கு போயிருக்க மாட்டேன், புரியுதுங்களா? 11ஆம் தேதி நகை கொடுத்தேன். நம்ம வேலைக்கு போயிட்டாங்க, ஆட்டோ ஓட்ட போயிட்டாங்க. நான் வழக்கம் போல ஆட்டோ ஓட்டு நம்ம என்ன வேலை மேல வந்து கூப்பிட்டு போறாங்க. எங்க லைன்ல ஆட்டோ ஓட்டுறாங்க கூப்பிடுறாங்க. அவங்களும் கூப்பிட்டேன், இந்த மாதிரி கூப்பிடுறாங்களாம். அதான் அந்த இதோட முடிஞ்சு போச்சு. அப்படின்னு நினைச்சா நல்லா பெருசா தொடர்ந்து இது வந்து மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வா வேலைக்கெல்லாம் போகும். நல்ல செயல் தான். நம்ம நாட்டு மக்கள் வந்து நல்லா செய்யறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே மறுநாளே கூப்பிட்டு எங்களை வாழ்த்து தெரிவித்தா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. எங்களை மாதிரி ஆட்களாம் முதலமைச்சரை சந்திக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் சந்தித்தோம், அவங்க கையால் விருதை வாங்கியிருக்கோம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க. ஒரு செகண்ட் அவங்களாம் உழைக்கக்கூடிய மக்கள். அவங்களும் எங்களுக்காக தனியாக நேரத்தை ஒதுக்கி எங்களையும் கூப்பிட்டு பாராட்டி நமக்கு தங்க செயின் சங்கிலி அன்பளிப்பாக கொடுத்தாங்க. சால்வை போற்றி வாழ்த்து தெரிவித்தாங்க. எங்கள் கூடலாம் புகைப்படம் எடுத்தாங்க, நல்லா உபசரித்தாங்க. இதே மாதிரி நிறைய பேர் ஐயா பார்த்திபன் ஐயா பண்ண செயல் வந்து அது நெகிழ வைக்குது, எங்களை அழ வைக்கிற மாதிரி ஒரு செயல் அன்றைக்கி அந்த மாதிரி நடந்து போச்சு. அவர் பேர்கள் ஒரு நன்றி. அவங்கள பாராட்டெல்லாம் எவ்வளோ பெரியவங்களாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சால் இந்த அளவுக்கு இறங்கி வந்து நல்லவங்களை பாராட்டுறாங்க. அவங்க அது நெகிழ வைக்குது, எங்களை அழ வைக்கிற மாதிரி ஒரு செயல் அன்றைக்கி அந்த மாதிரி நடந்து போச்சு. அவர் பேர்கள் ஒரு நன்றி. அவங்கள பாராட்டெல்லாம் எவ்வளோ பெரியவங்களாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சால் இந்த அளவுக்கு இறங்கி வந்து நல்லவங்களை பாராட்டுறாங்க. அவங்களாம் நல்லா இருக்கணும். என்ன சொல்கிறது, நான் சின்னவங்க, அவங்கள வந்து வாழ்த்துற அளவுக்கு இது இல்லை. இதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அவங்களுக்குலாம் நல்லா திடீர்னு கூடும்போது ரொம்ப மனசுக்குள்ள ஒரு படப்படப்பு, பயம். எப்படி பேச போறாங்க, எப்படி திடீர்னு கூப்பிடுறாங்க. சிஎம் ஐயான்னு கூட எனக்கு தெரியாது, அவரு பேர் சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு தெரியல. ரஜினிகாந்த் கூட பார்த்திபன் சார் கூட இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இருக்காங்க. அவங்க கூட நம்ம போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு அவங்கெல்லாம் நம்மளை கௌரவப்படுத்த கூப்பிட்டு நம்மளை வந்து அவங்க வீட்டுல அவங்க கூட நம்மளை நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு மனசுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துருப்போம் நம்ம. இல்ல நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நினைச்சு பார்த்தது இல்லையா. இப்போ இந்த நகையை வச்சு கேட்டா சொல்லுவாங்க, உலகம் ஃபுல்லா தெரியுது. அது ரோட்ல ஏன்னா டீ குடிச்சு உட்காந்து பத்மா நிலையத்து சொல்லி கை கொடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபேமஸ் ஆயிருக்கு. வண்டியில வந்தா கூட கூப்பிட்டு கை கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ரோட்ல யாரோ போயிருக்கிறாங்க ஆட்டோல. நம்ம என்ன ஆட்டோ பின்னாடி தான் உட்காந்து இருப்பாங்க. அங்கிருந்து பைக்ல சைட்ல போறவங்க திரும்பி பார்த்தாமா நல்லா இருக்கீங்களா, நல்ல செய்தி அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க. வேலம்பாள் ஸ்கூல் சொல்லி முகப்பேரில் ஒரு ஸ்கூல் இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. அங்க வந்து அவங்க பண்ண செயல் அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து இந்த அம்மா வரவேற்ற விதம், இந்த துப்புரவு பணியாளருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து இந்த அம்மா வரவேற்றாங்க. பேண்டு வாத்தியம் பொட்டு வைக்கிறாங்க, ஆர்த்தி எடுத்து நடந்து ரொம்ப பாதத்தில் பூ போடுறாங்க. இது அப்பவே எங்களை ரொம்ப நிகழ வச்சிருச்சு. அது எல்லாத்தையும் மாரி இப்போ பார்த்திபன் சார் பண்ணார் பாருங்க, அது பார்த்துருப்பீங்க. வேலை செய்யணும் இருக்கேன், அழுக்காதான் இருக்கிறேன், மண்ணுல வேலை செய்யணும் அழுக்காக இப்பயும் காலில் தொட்டு கும்பிடுறேன். நான் ஒதுக்கி ஒரு ஏன் அப்படிலாம் பண்றீங்க, இல்லம்மா நீங்கெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இந்த மாதிரி பண்றாங்க. நல்ல அவர் என்னோட வயசு அதிகமாவே இருக்கும்.
அவர் வந்து ஏதோ அப்படி இப்போ இந்த சம்பவம் நடந்ததுனால கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுறோம். நாங்களும் வந்து நார்மலான பீப்புள் தான் நாங்களும். மத்தவங்க உங்களுக்கு சொல்ற அளவுக்கு சொல்றதுக்குலாம் நாங்க பெரிய இன்னும் ஆளெல்லாம் நாங்க இல்லை. வளரல. ஏதோ நீங்க எங்களோட கேட்குறீங்களே. சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு வேணா ஒரு சின்ன அறிவுரைகள் சொல்லலாம். எல்லாரும் நல்லா இருங்க, தவறு செய்யாதீங்க, நேர்மையா இருங்க, நல்லா இருக்கும். மிடில் கிளாஸ்ன்றது மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழே தான் நாங்கள். எங்ககிட்டன்னா மிஞ்சி போனால் ஒரு இந்த வீடு கட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு 6 சவரம் இருக்கும். அவ்வளோ நகையை வாங்கி வச்சிருக்கிறேன் எங்க பொண்ணுகிட்ட பொண்ணுகிட்ட வாங்கி. நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை.